Ready? ஜெய் ஸ்ரீ மாதாஜி அனைவருக்கும் இன்று வெள்ளிக்கிழமை நமது இறுதி சக்கரத்துக்குரிய நாள். நமது இறுதிய பீடம் தலையுச்சியில் இருக்கின்றது. தலையுச்சியில் நாம் முழு கவனத்தை வைப்போம்.
மீண்டும் நாம் கவனிக்க வேண்டியது எமது கவனம் எங்கிருக்கின்றது. கவனத்தை வெளியில் செல்ல விடாது உள்முகமாக கொண்டு செல்லுவோம். நமது தலை உச்சிக்குழி இருதய பீடம், சற்று மேல் பிரம்மராந்திரம், சற்று கீழ் சகஸ்ராரம். அந்த பகுதியில் நாம் கவனத்தை வைத்து அவதானிப்போம் அங்க என்ன நடக்கின்றது. நாம் இருதய வாசலில் நின்று நாம் உள்ளுக்குள் என்ன நடக்கின்றது என்று அவதானிப்போம். எல்லாம் வல்ல இறைவனின் பிரதிபலிப்பான ஆத்மாவின் இருப்பிடம் நாம் ஆத்மாவை கவனிப்போம். கவனிப்பது மட்டுமல்ல, ஆத்மாவாக நாம் ஆத்மாவோடு ஒன்றாக வேண்டும். அந்த ஆத்மாவோடு ஒன்றாக எம்மை ஒன்றாக விடாது எம்மை தடுப்பவை எவை? அவை அனைத்தையும் நாம் விட்டு விடுவோம். நாம் ஆத்மாவாக பிரகாசிக்க நமது இருதயம் தூய்மையாக இருக்க வேண்டும். இருதயத்தை தூய்மைப்படுத்துவதற்கு ஒரே வழி, நாம் ஸ்ரீ மாதாஜியின் முன்பாக, எமது குருவின் முன்பாக எமது இருதயத்தை திறப்பது. எவ்வாறு ஸ்ரீ ஹனுமான் தனது இருதயத்தை திறந்து காட்டினாரோ, அதே போல் நாமும் திறப்போம். அங்கு என்ன இருக்கின்றது? எமது இருதயத்தில் என்ன இருக்கின்றது? தூய்மையான தெய்வீக அன்பு நிறைந்த நேர்மையான கள்ளம் கபடம் சூடுவாதில்லாத போட்டி பொறாமை இல்லாத அன்பு, கருணை, பணிவு, மன்னிப்பு நிறைந்த இருதயம். அந்த இருதயம் அமைதியானது. நமது ஆத்மாவை தலை வணங்கி நமது தியான நிலைக்கு தலை வணங்கி
நமக்குள் இருக்கும் அனைத்து நற்பண்புகளுக்கும் நாம் நம்மை சரணாகதி செய்து அனைத்து தூய ஆத்மாக்களுக்கும் புனிதர்களுக்கும் தெய்வங்களுக்கும் தலைவணங்கி சரணாகதி செய்து இந்த இனி அன்னையை நாம் சசாரத்துக்கு வருமாறு வேண்டுவோம். நேர்மையோடு மன உறுதியோடு குண்டலினி தாயை வேண்டுவோம். தாயே, எனது சசாரத்துக்கு வந்தருளும். எனக்கு தியான நிலையை தாருங்கள். நமக்குள் ஏதாவது நமது தியானத்துக்கு தடையாக இருக்குமாயின் எண்ணங்கள், கவலைகள், பிரச்சனைகள் இருக்குமாயின் அதை நாம் நமது மனதில் தெளிவாக பார்ப்போம், எதிர்கொள்வோம். உள்ளுக்குள் இந்த குறைந்து கொண்டிருக்கும் இந்த எண்ணங்கள், பிரச்சனைகள், கவலைகள், பந்தம், பாசம், வேண்டாத விருப்பங்கள், கோபம், பகை, ஆசைகள், குடும்ப கவலைகள், பேராசை, போட்டி, பொறாமை, அகங்காரம், இவை அனைத்தையும் நாமும் அது மனதில் எதிர்கொள்வோம். நமக்குள் அவை இருந்தால் நேரடியாக எதிர்கொள்வோம். நேரடியாக நாம் அவற்றை கவனிப்போம். எதிர்கொள்வது என்பது கவனிப்போம். இது எனக்குள் இருக்கிறது என்பதை நாம் சாட்சி பாவ நிலையில் பார்ப்போம். பார்த்து சஹஸ்ராரத்திடம் நாம் சரணாகதி செய்வோம். சஹஸ்ராரமே மிகவும் சக்தி வாய்ந்த மையமாகும். சஹஸ்ராரம் திறக்கும் போது அந்த வாயில் மூடாக அனைத்தும் வெளியேற்றப்படுகின்றது தெய்வீக சக்தியால். எனவே இப்பொழுது நாம் நமது தலை உச்சிக்குழி சஹஸ்ராரத்தை நாம் மெதுவாக விரிவடைய விடுவோம். இந்நிலையில் குண்டலினி அன்னையை எழுப்பி கவசமிட்டுக் கொள்வோம். முதலாவது முறை இரண்டாவது முறை
மூன்றாவது முறை. கவசம், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, பவசாகரம், இருதயம், விஷுதி, ஆக்யா, சாஷா. இரு கைகளையும் கூப்பி வணங்கி மாத்திச்சியை நாம் இந்த தியானத்தில் எம்மோடிருந்து எம்மை வழி நடத்த வேண்டி இன்றைய தியானத்தை ஆரம்பிப்போம். நமது இடது நாடியை சமநிலைப்படுத்துவோம். இடது கை மடியில் மாத்திச்சியை நோக்கி, வலது கை பூமி மாதாவை நோக்கி வைப்போம். நமது இடது நாடி இச்சா சக்தி, தூய விருப்பம். நமது கடந்த காலம் எதுவானாலும் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு விட்டது. அனைத்து தாக்கங்களும் மன்னிக்கப்பட்டு விட்டது. ஆனால் நமது மனதில் அந்த தாக்கங்கள் இன்னும் ஒட்டி கொண்டு இருக்கின்றது. அவை அனைத்தையும் நாம் சசாரம் வழியாக வெளியே செல்ல விட்டுவிட வேண்டும். பூமித்தாயும் அவற்றையெல்லாம் நம்மிடமிருந்து அகற்றி நமக்கு உதவி செய்கின்றார். குண்டலினி அன்னை ஸ்ரீ மகாகாளி சக்தியாக நமது இடது நாடியை எப்பொழுதும் தூய்மைப்படுத்தி வலிமையாக வைத்திருக்க நமக்கு உதவுகின்றார். ஸ்ரீ மகாகாளி சக்தி அவருடைய குழந்தை உள்ளம், அன்பு, எம்மை கடந்த காலத்திலிருந்து எம்மை மீட்டெடுத்து எமக்கு ஆறுதலையும் அன்பையும் தரும் சக்தியாகும். ஆனந்த தாயினி நமக்கு ஆறுதலை தந்து நம்மை ஆனந்தத்துக்கு எடுத்து செல்லும் சக்தி. அந்த மாபெரும் அன்பு சக்தியின் முன்னால் எமது பிள்ளைகள் மிக சிறியவை. எனவே நாம் எமது கடந்த காலத்தை முழுமையாக மன்னித்து அதிலிருந்து விடுபடுவோம். இப்பொழுது எமது ஒரே அடையாளம், நான் ஒரு தூய ஆத்மா, எல்லாம் வல்ல பரம்பொருளின் பிரதிபலிப்பு. நான் பரம்பொருளை பிரதிபலிக்கின்றேன். மாதாஜி, தங்கள் அருளால் நான் ஆத்ம விழிப்புணர்வை பெற்றுக் கொண்டேன்.
எனது ஆத்மாவின் அனைத்து நற்பண்புகளையும் எனது இருதயத்தில் ஒளிரச் செய்யுங்கள். எல்லாம் வல்ல இறைவனின் பிரதிபலிப்பான ஆத்மாவை பிரகாசிக்க செய்யுங்கள் எனது இருதயத்தில். எனது இடது நாடியில் முழுமையான தூய்மையை தந்தருளுங்கள். இந்த பிரார்த்தனைகளின் பின்பு சிறிது நேரம் தியானிப்போம். இடது கையை அவதானிப்போம். கைவிரல்களை அவதானிப்போம். இப்பொழுது எமது வலது கையை மடக்கிக் கொண்டு வருவோம். இடது கை ஆகாயத்தை நோக்கி வைப்போம். இதில் பிரார்த்திப்போம். மாத்திச்சு எனது வலது நாடியில் உள்ள அனைத்து உபாதைகளையும் பிரச்சனைகளையும் எதிர்கால பயம் கவலைகள் அனைத்தையும் ஆகாய தத்துவத்தால் அகற்றி விடுங்கள். எனது மன உடல் தொழிற்பாட்டுக்கான கிரியா சக்தியை முழுமையாக தூய்மைப்படுத்தி தாருங்கள். வேண்டாத எண்ணங்கள், அதீத கவலைகள், திட்டமிடல், எதிர்காலத்தை பற்றிய கவலைகள், திட்டமிடல்கள், மிகையாக சிந்தித்தல், அளவுக்கு அதிகமான உடல் உழைப்பு, இவை அனைத்தும் எமது வலது நாடியை சமநிலை இழக்க செய்கின்றது. மாதாஜி எனக்கு தூய கவனத்தை தந்து தூய்மையான எண்ணங்கள், தூய்மையான செயல்களை நான் செய்ய எனக்கு அருள் புரியுங்கள். எனது கல்லீரலில் பாருங்கள். நமது இருதயம் போல் நமது கல்லீரல் லிவர் மற்ற முக்கிய ஒரு உறுப்பாகும். நமது கவனத்தின் தூய கவனத்தின் இருப்பிடம். கல்லீரலை நாம் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். நமது நல்ல ஒழுக்கம், நல்ல உணவு பழக்கம் மூலமாக நமது கல்லீரலை நாம் தூய்மையாக வைத்திருக்க முடியும். இதில் நாம் கேட்போம், மாத்திச்சு நமது கல்லீரலில் வாருங்கள். நமது கல்லீரலின் அனைத்து தொழிற்பாடுகளையும் சீரமைத்து தாருங்கள். நமக்குள் இருக்கும் வேண்டாத பழக்க வழக்கங்கள், ஒழுக்கமின்மை, வேண்டாத உணவு பழக்கங்கள் அனைத்தையும் நம்மிடமிருந்து அகற்றி நமக்கு சீரான ஒழுக்கத்தை தந்தாலும் நமது கவனத்தை
முழுமையாக தூய்மைப்படுத்தித்தார்கள். எமது கவனம் அங்கு இங்கு அலையாது அமைதியாக எம்முள் எமது ஆத்ம முன்னேற்றத்தில் ஒவ்வொரு நாளும் கவனமாக இருக்க அருள் புரியுங்கள். எமது கவனத்தை ஒருமுகப்படுத்தும் தெய்வீக ஞானம், தெய்வீக நுட்பங்களையும் மன உறுதியையும் நமக்கு தந்தருளுங்கள். ஆமென். இந்த பிரார்த்தனையின் பின்பு நமது வலது கை மற்றும் விரல்களை அவதானிக்கணும். இடது கையால் வெப்பம் வெளியேறுவதை அவதானிக்கலாம். வெப்பம் வெளியேறிவிட்டால் குளிர்ச்சியை அவதானிக்கலாம். இப்பொழுது எமது இடது கையை மடக்கிக் கொண்டு வருவோம். நமது நடு நாடியை நாம் சுத்திகரிப்போம். நடுநாடியில் நாம் சுழுமுனை பாதையை நாம் திறக்க வேண்டும், தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். மற்றும் இந்த சுத்திகரிப்புகள் அனைத்தும் எமது கவனம் சஹஸ்ராரத்தில் அமைதியாக வைத்திருக்கும் போதே நடைபெறுகின்றது. எனவே கவனத்தை சஹஸ்ராரத்தில் வைத்து, அதாவது சஹஸ்ராரம் உச்சிக்குழி மற்றும் சற்று மேல் உள்ள பிரம்மராந்திர பகுதி. இந்த பகுதியில் நாம் கவனத்தை வைத்து எப்பொழுதும் நம்மை கவனித்துக் கொண்டு இருக்கும் அந்த நிலையை நாம் உறுதியாக பெற வேண்டும். பயிற்சி மூலமாக இது வருகின்றது. அங்கிருந்து கொண்டு நமது சுழுமுனை நாடியை கவனிப்போம். இது இலகுவாக நடைபெற வேண்டும். சுழுமுனை நாடியிலிருந்து சஹஸ்ராரத்திலிருந்து சுழுமுனை நாடி வழியாக எமது மூலாதாரம், சுழுமுனை நாடியை பாருங்கள். மூலாதாரத்திலிருந்து சஹஸ்ராரம், சஹஸ்ராரத்தில் இருந்து கொண்டு எமது இடது நாடியை நாம் கவனிப்போம். இடது நாடி நமது வலது பக்க தலையிலிருந்து
வந்து எமது இடது மூக்குத்துவாரம் வழியாக இடது மூலாதாரத்துக்கு செல்கின்றது. அந்த நாடியை நாம் கவனிப்போம். அது குளிர்ச்சியாக இருக்கின்றதா, சூடாக இருக்கின்றதா, அல்லது அமைதியாக இருக்கின்றதா? ஏனென்றால் அந்த நாடியில் ஸ்ரீ பைரவநாத் எப்பொழுதும் மேலும் கீழுமாக தீப்பந்தத்தோடு ஓடிக்கொண்டிருக்கின்றார். நம்மை கடந்த காலத்திலிருந்து முழுமையாக மீட்டெடுப்பவர். ஸ்ரீ மகாகாளியின் முழுமையாக அர்ப்பணிக்கப்பட்ட சிவபெருமானின் குழந்தையாவர். ஸ்ரீ மகாகாளி மாதாவிடம் முழுமையாக தன்னை அர்ப்பணித்தவர். இதேபோல் இப்பொழுது நமது வலது நாடியை நாம் கவனிப்போம். இடது பக்க தலையில் அகங்காரமாக, பின்பு நமது நெற்றியில் குறுக்கிட்டு வலது மூக்குத்துவாரம் வழியாக வலது சுவாதிஸ்தானத்துக்கு செல்கின்றது. இங்கு ஸ்ரீ ஹனுமான எமது வலது நாடியில் ஓடிக்கொண்டிருக்கின்றார். எமது வலது நாடியை பாதுகாப்பவர். முழுமையாக ஸ்ரீ மகா சரஸ்வதி மாதாவுக்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்த குழந்தையாவர். சிவபெருமானின் குழந்தையாவர். இப்பொழுது மீண்டும் நமது கவனத்தை சஹஸ்ராரத்துக்கு கொண்டு வந்து இப்பொழுது சுழுமினை நாடியை பார்ப்போம். சுழுமினை நாடியில் ஸ்ரீ கணேசர் முழுமையாக ஸ்ரீ மகாலட்சுமி மாதாவுக்கு தன்னை அர்ப்பணித்தவர். நமது சுழுமினை நாடியை பாதுகாப்பவர். இதில் நாம் எமது உறுதிமொழியை சொல்லுவோம். தாயே, நான் எனது தேடுதலில் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்கின்றேன். ஆத்ம நிலையை அடைவதே எனது ஒரே நோக்கம். அதற்காக நான் என்னை முழுமையாக தூய்மைப்படுத்த வேண்டுகின்றேன். தாயே, என்னை தூய்மைப்படுத்தி விடுங்கள். எனக்கு தேவையான அனைத்து தெய்வீக அறிவையும் மனோபலத்தையும் மன உறுதியையும் தந்து என்னை பரம்பொருளோடு ஒன்றான நிலைக்கு எடுத்து செல்லுங்கள். மாதாஜி, தங்களின் வழிகாட்டலில் நான் முழுமையாக நேர்மையோடு நடக்க எனக்கு தேவையான நல் புத்தியையும் திறனையும் மன உறுதியையும் எனக்கு தந்தரலாம்.
இப்பொழுது நாம் எமது கவனத்தை தலை உச்சிக்குழி அதிலிருந்து சற்று கீழ் சஹஸ்ராரம் ஒரு 1-2 அங்குலம் எமது தலைக்குள் இருக்கின்றது. அது ஒரு வெற்றிடம். அதற்கு மேல் இருக்கும் பகுதி பிரம்மராந்திரம். அந்த பகுதியிலேயே ஸ்ரீ சதாசிவன் ஆதிசக்தி வீற்றிருக்கின்றார்கள். அதற்கு மேல் ஆத்மா பரமாத்மா சேருமிடம். இந்த இடங்களில் நாம் கவனத்தை வைப்போம். ஓம் என்ற மந்திரம் நாம் சொல்லுவோம். இது எமது சஹஸ்ராரத்தின் பீஜ மந்திரம். ஓம். ஒவ்வொரு முறையும் ஓம் சொன்ன பின்பு நமது கவனம் வைத்திருக்கும் அந்த பிரதேசத்தில் என்ன நடைபெறுகின்றது என்பதை, என்ன மாற்றம் நிகழ்கின்றது என்பதை அவதானிப்போம். ஓம்.
எண்ணங்கள் ஏதும் இல்லாது இந்த நிலையில் இருக்க முடிகின்றதா என்று பார்ப்போம். எண்ணங்கள் வந்தால் மீண்டும் 3 தடவை ஓம் சொல்லுங்கள். ஒவ்வொரு தடவையும் சொன்ன பின்பு மாற்றத்தை அவதானிப்போம். இவ்வாறு சிறிது நேரம் தியானித்த பின்பு ஸ்ரீமாதிஜியின் அருளுரையை நாம் கேட்போம். On the table again, across and under the table you go on giving them bandhan. இந்த அமைதி நிலையில் நாம் ஸ்ரீமாதிஜியின் அருளுரையை கேட்போம். We cannot meditate. We only can be in meditation. When we say we are going to meditate, it has no meaning. We have to be in meditation. Either you are inside the house or outside the house. You cannot be inside the house and then say that now I am outside the house. Or when you are outside the house, you cannot say I am inside the house. In the same way, you are moving in 3 dimensions of your life, of emotional and physical and mental being. You are not inside yourself. But when you are inside that, you are in thoughtless awareness. Then not only that you are there, but you are everywhere. Because that is the place, that is the point where you are really in universal. From there, you are in contact with the principle, with the Shakti, with the power.
that permeates into every particle that is matter, into every thought that is emotion, into every planning and thinking of the whole world. You permeate into all the elements that have created this beautiful earth. You permeate into earth. You permeate into Akasha, into Teja, into sound. But your movement is very slow. Then you say, I'm meditating. That means you are moving in permeation with the universal being. But you are not moving yourself. You are just unloading yourself to be free from the weight of things that do not allow you to move. When you are in meditation, you must allow yourself to be in thoughtless awareness. There the unconscious itself, the Achetana itself, will take charge of it. You will start moving with the force of Achetana. The unconscious is going to work it out. It is going to take you there where it wants you to go. You keep to thoughtless awareness all the time. Try to keep to thoughtless awareness as much as you can. When you are in thoughtless awareness, you must know that you are in the kingdom of God. And His people, His arrangements, His consciousness is going to look after you. Even when you are giving vibrations to other people, I have noticed that you are not in thoughtless awareness. If you give vibrations in thoughtless awareness, you will not catch it. Because all these entities that enter into you, all these material problems that come into you, come when you are in those three dimensions. Through Sahaja Yoga, you have opened your gates of your own being. You have entered into your own kingdom. But you do not keep there, you come out of it. And again you go back and settle down. Doesn't matter. You should not feel so disappointed about it, so frustrated. You know, people have worked for thousands of years and they could not separate themselves from themselves. Only you people, the Sahaja Yogis, whom are made after the pattern of Sri Ganesh himself, are so powerful that they can give awakening and realization to other people. Even if you are caught up, you have seen you have powers. Even if you feel that the vibrations are not coming, you know you have powers. You can give realizations to others. In your presence, people get realization. But you have to be that power completely. Supposing there's something wrong with your car, but as long as it is moving, it's all right. You have to repair it. We have to repair all the time all our wounds, which we have caused ourselves by our foolishness, by our lust, by our greed, by so many false identifications we carry with ourselves. We must have a complete attention towards our weaknesses and not towards our achievements. If we know what are our weaknesses, it's better that we can really swim across better. Supposing on a ship there is a hole and the water is coming in through that hole. The attention of all the crew, of all the staff and the captain itself will be on that hole from where the water is coming in and nowhere else. In the same way, you must be on the watch out. There are so many pitfalls for a Sahaja Yogi, I have seen.
Of course, even the past is over. Even the past can be overcome. In the present also, they have many shadows of the past working. For example, when you are sitting in a group, you are involved with each other. Those who are involved with each other by any relationship whatsoever must know that this kind of involvement is not going to help them to attain their individual ascent. Everybody is ascending individually, though you are collectively contacted with each other and in communication. But the ascendance is individual, absolutely individual. So whether he is your son, brother, sister, wife, friend, you must remember that you are not responsible for their ascendance. You cannot help them for their ascendance. Only Mother's grace and their own desire, their own effort to give up all that is three-dimensional will help them. So whenever a thought comes like that, you must know that you have not attained the thoughtless awareness in its full extent. And that's how you have problems which are three-dimensional. Sometimes a Sahaja Yogi will find an emotional will come into his mind. It will be an emotion of dejection or frustration, and he'll be disgusted with himself or with others. Both things are just the same. I've seen some Sahaja Yogis get very disgusted with others. There should be no disgust that is lasting. Of course, for a short time you might feel a disgust, it's alright, it's a passing phase. Or you might feel disgusted with yourself, maybe a passing phase. But if you go on hankering on to it, or if you go on clinging to it, that means you are conditioning yourself. That means you are not in thoughtless awareness. That means that you are in your past. You are making your past a solid mass on your head. In the present, everything is fleeting. Everything is fleeting. That is not eternal. In the present, the eternal stays. The rest all drops out. It's like a moving river which doesn't stop anywhere. But the moving river is eternal. The rest of the things are all changing. If you are on the eternal principle, all that is not eternal changes and drops out, dissolves and becomes non-existent. We have to understand our own dignity, our own essence. The first and foremost is that all the Sahaja Yogis are the chosen ones. They are the people whom God has chosen. In this city of Delhi, there are thousands and thousands of people. All over the world, there are so many people that we are suffering from overpopulation. But in Sahaja Yoga, there are very, very few people. And when you are chosen the first, you must also realize that you are the foundations. You are the stones that are to be laid down and have to be strong, have to be forbearing. And that's why it is necessary that all of you who are now few, who are the first lamps that are going to enlighten other lamps in the world, you have to enjoy the strength of eternity, the strength of divine love, the strength of this universal being that you are. This is what meditation is.
So when Sahaj Yogis ask me, what should we do for meditation? You be in thoughtless awareness, that's all. Don't do anything. At that time, not that you are moving towards the goal or that the unconscious is taking charge of you. Not only that, but also you are emptying. For the first time, the divine into the nature, into your surroundings, into other people who are universally connected to you. Only thing is that we are used to one thing, that is we must do something about it. And that's why we start doing something. Meditation is the most sahaja method. Then we have prayers and we have also puja. Prayers are also, if said, in your heart, with the feeling of complete surrendering and asking for the eternal, it will be granted. Just ask for that and the rest will take. Because they move step by step. All the Sahaj Yogis have a problem. And they have problems because of their past, because of their future aspirations. Now, when you have problems, in Sahaj Yoga, you have learnt how to overcome them. There are so many methods other than meditation. You know them very well, that you must know what is the chakra, where the Kundalini is. Now, if the Kundalini has been stopped by a certain chakra, which is not working, you shouldn't get frustrated about it. Supposing your instrument or your car has stopped on the way. What's the use of getting frustrated with it? You have to learn the mechanism. You have to be a good technician and then you can manage it very well. So, all the technique of Sahaj Yoga must be learned and mastered. This you can only do by giving it to others and learning from correcting them and correcting yourself. There is nothing to be frustrated. That's the worst thing. If you get frustrated and unhappy with yourself, then there is going to be a problem. You have to laugh at yourself and laugh at your mechanism that is out of gear. When you start identifying yourself even with the instrument, then you are not there. You are not the chakra. You are not the different channels. You are the awareness. You are the power. You are the Kundalini. So you don't have to worry about all these things being not in their proper condition. If they are not, you can solve it. Just now the lights went off. If the lights have went off because of the electricity failure, it's a serious thing. But if the lights have gone out because there is a fuse bulb, oh, you can replace it. You can do all that. So there is no need to worry if your chakras are spoiled. Worrying itself and frustrating yourself itself is a wrong attitude towards Sahaja. Sahaja, in other terminology also means is a simple thing. Sahaja means to be Sahaja means, and I can say how Tulsidas has said, Jaise Rakhahu Taise Hero. You keep me as you like. That kind of an attitude takes your attention inside, because outside is let alone to dogs. Let alone. We are not bothered about the outside part. As you keep me, I will be in that manner. And you will be surprised everything clicks out very well. Even
Sometimes you might feel, I should reach a certain place. I must have this bhajan done. I must get these things done. And it's not done sometimes. Sometimes by mistake, something as you want is not done. You must accept it as the will of God. That is what He desires. It's all right. That is the desire of God. And now you are one with His desire. You are here to communicate the desire of God to the whole world. And at this stage, if you start having your own desires and ideas about yourself, then when will you become the desire of God? This I-ness has to go away. That is what meditation is, where you are no more I, but it is you. Kabir Das Ji has written a beautiful poem about it. That when the goat is living and kicking, she says, my, that is I. But then she dies, and her intestines are drawn out into wires, and some saint fixes them on the tutari, that instrument that they have, ek tari as they call it, and he goes on pulling it with his fingers. Then it says, tu hi. That is, you are. That is how we have to die, and we have to be resurrected. You have been already, but Sahaj Yoga, as I have told you, is a kheer, or what you call the sweet dish, cooked in a raw pot. Kache ghade ki kheer hai. So the soil of the raw pot also is mixed. But your attention can be with the kheer, with the milk, and can drop out all that is the mud of the raw pot. That discrimination is spontaneous. It is there. You have got it. Self-actualization. You can feel yourself. You know you are not that. You have started talking about your chakras in the same manner. But the only thing, the only problem or the only defect that is with the Sahaj Yogi is that still, though he is there, his attention is involved with outside. That's the only defect. If the attention is removed, how to remove? That's the point. That is the first thing. Once you say how to remove, means you have created the three-dimensional involvement. You are not to remove, it is there. If your attention is outside, then I would have said, no, your attention has to go inside, it has not got it. But it is there, you are sitting there, I am sitting here. But my attention is outside. I have to just feel myself where I am, that's all. Some have felt it, some have achieved it. You know among yourselves, there are some who have gone very high up. The other method we employ is of puja. I have found that works very well with human beings, puja, because it satisfies lots of demands of the past habits. That you feel that you are doing something about it. Then you start giving whatever you think God has given you, the blessings. And the Rishi and Muni have found out, they are very clever people. They have found out how to please the deities, how to please the mother. So they have told you, as they have told you even in this lifetime of mine,
how to please her. They say she's Stuti Priya. That means she likes praises. It's not that. But when you praise someone from the heart, that means you are accepting it. And that is the time the chakras start creating a force by which you are thrown, you are triggered into that realm of God. So these puja methods and prayer methods and the mantra methods have been devised and found out by great thinkers of Sahaja Yoga, the great masters of Sahaja Yoga. And it is the effort, or you can say the effortless effort of the Sahaja Yogis that makes my body vibrate, extracts the essence from my body, I should say. It makes the infinite release itself through this finite being. And it works, it clicks, I've seen it, it works very well. But you know that after puja I get a little tired, because if you cannot receive it, that force, I want to sleep and get rid of that additional vibrations into Sushupti by entering into the infinite state. If you could receive whatever I am emitting in balance with your puja, then only it helps better. That means when you are doing puja, also receive. Be in thoughtless awareness when you are doing puja. Completely concentrated in receiving. But while puja, people are talking also. They're moving about. I don't know how to explain. That's the time something is oozing out, the nectar. And you just receive it at that time with full devotion. It is oozing out. If you feel my vibrations of my chakras at that time, you will realize that even the minute, small little wheels in my body are moving at different speeds, at different speed, at different dimension. And I really don't know how to explain, but you see, it creates a melody. You have to receive it. And it is a melody individually, suitable for every individual. And when you receive it, it triggers in you that state of infinity. So at the time of puja, you must know that all your attention should be in reception. Today is a very great day. It's a new year. Within 2 years from today, Satya Yoga is going to start. It's a great day for many things, that 9 days are celebrated after this for the advent of Mother. It is the date, or I should say the calendar was started by my forefathers, and they perceived that this is the day when the Mother started creating, and this is the day she created Ganesha to begin with. In the Utpatti stage, she started her work this day. And that's why they put this date as the first date, because the time started from this date, long time back. And that's why this date is very important. And if you cross this date, then you are beyond time. You have to step onto this state and go beyond. You have to step on your dharma, onto your religion, and go beyond dharma atit. You have to be those 3 gunas,
and to go beyond Gunatit. You are all those three. But the steps on which you are standing have to be all right. Or those which are crossed have to be all right too. So when you are beyond, you have to repair those steps which you have crossed somehow, which can be done through meditation, puja, prayers. But the most important, the greatest advancement is done by giving the universal through your universal being. You all must dedicate your life to Sahaja Yoga and give more and more. Among us there are some people who have given a lot, and by that they have achieved a lot too. You have to give, talk about it, spread it, and bring more people to get this. Otherwise they will be left out of evolutionary processes. There's no time for you to doubt and think. Don't waste your time in all these useless activities. If you have still doubts, it's better to give up. It's high time that you get into the process. So today I wish you Happy New Year for a journey in the spiritual life of this world. You have to think of all the Sahaja Yogis who are far away from us, and our thoughts should carry our love for them, and they should be blessed as you all are blessed here. I hope these important days that I am here, you will fully dedicate yourself for your emancipation on those 4 lines that I have told you. And whatever program comes in, take it Sahaja. You should not insist on times and timings. Whatever comes Sahaja, accept it. May God bless you. சிறிது நேரம் அமைதியான தியானத்தில் இருப்போம். மீண்டும் நாம் எமது கவனத்தை தலை உச்சிக்குழி சற்று மேல் சற்று கீழ் அந்த இடத்தில் வைத்து சிந்தனைகள் இல்லாத விழிப்பு நிலை, தியான நிலை செல்வோம்.
எண்ணங்கள் வருமாயின் முழுமையாக சரணாகதி செய்து ஓம் என்று 3 தடவை சொல்லி மீண்டும் அந்த தியான நிலைக்கு நம்மை கொண்டு செல்லுவோம். இப்பொழுது நாம் மெதுவாக குண்டலினியனை எழுப்பி கவசம் கொள்வோம். முதலாவது தடவை இரண்டாவது தடவை மூன்றாவது தடவை கவசம் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் நாபி பவசாகரம் இருதயம் விஷுத்தி ஆக்யா சஹஸ்ராரம். இரு கைகளையும் கூப்பி ஸ்ரீமாதிஜி வணங்கி இன்றைய தியானத்திற்காகவும் அருளுரைகள் மூலம் நமக்கு மீண்டும் மீண்டும் தூய அறிவை நமக்கு தந்தருள்வதற்காகவும் ஸ்ரீமாதிஜி எமது இதயபூர்வமான நன்றிகள், கோடானு கோடி நன்றிகளை தெரிவித்து இன்றைய தியானத்தை முடித்துக் கொள்வோம். ஸ்ரீமாதிஜியின் இந்த அருளுரை நாம் மீண்டும் மீண்டும் கேட்க வேண்டிய ஒன்று. கேட்டு தேவையானவற்றை நாம் குறித்து வைத்துக் கொள்ளலாம். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. ஈஸ்வரி மேம். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. எப்படி இருக்கிறீங்க? இருக்கிறோம், பரவாயில்ல, நல்லா. சோ நாளை சனிக்கிழமை 7 மணிக்கு புதிய வகுப்பு. எப்படி இருந்தது இன்றைய தியானம்? நல்லா இருந்தது. நல்ல வைப்ரேஷன் நல்லா இருந்தது.